லைஃப் டைம் சர்ச் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது செவ்வாயும் சனியும் ஒரு வீட்டில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. சிம்ம லக்னமாக வந்து அவங்க கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயின் பார்வை சனியின் பார்வை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க பிறந்துட்டு பார்த்தீங்கன்னா 6/6/2006 டேட்டில் வந்த கிரக அமைப்பு அப்படி வரும் பொழுது அவங்க பொதுவாக நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி 1, 5, 9 கூடியவர்கள் எப்போவுமே கெடாமல் இருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ஜாதகத்திலையுமே 1, 5, 9 கூடியவர்கள் கெடாமல் இருப்பது ஓரளவுக்கு யோக அமைப்புகள் உண்டு. திசைகள் சரியில்லைனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு யோகங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த 1, 5, 9 இந்த சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் 4, 9 கூடியவராக வந்து விடுவார். நல்ல ஆதிபத்தியத்துக்கு 4, 9 கூடியவராக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல யோக கிரகமாக அவர் வந்து விடுவார். அதனால் அவர் நல்ல இடத்துல இருக்கணுங்கிறக்காக ஏற்கனவே சொல்ல வீடியோலெல்லாம் செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுவது மறைந்து உச்சம் பெறுவது யோகம் என்று. இப்போ இவங்க கேட்டிருக்கப்படி பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக வந்து 2இல் சந்திரன் கேது, 3இல் குரு, 8இல் ராகு, 9இல் சுக்கிரன், 10இல் சூரியன், லக்னாதிபதி சூரியன் 10இல், 11இல் புதன் தனித்து, 12ஆம் வீடான கடகத்தில் செவ்வாயும் சரி. இப்போ இவங்க கேட்கறது சனியோட பார்வை 2ஆம் வீடான சந்திரனுக்கு கேட்குது. செவ்வாயுடைய பார்வை 4ஆம் பார்வையாக குருவுக்கு வருது. சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வையாக சுக்கிரனுக்கு வருது. இப்படி வரும்பொழுது இந்த குருவை செவ்வாய் பார்ப்பதும் இந்த சுக்கிரனை சனி பார்ப்பதும் நல்லதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. பொதுவாகவே வந்து சுக்கிரன் சனி புதன் அவங்க அணிக்குள்ள அவங்க பார்த்துக்கிறது தப்பு கிடையாதுங்க. அதே மாதிரி செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இவங்களுக்குள்ள பார்த்துக்கிறதும் இந்த இடத்துல தப்பு கிடையாது. அது யோக அமைப்பு தான். அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதே சமயம் இந்த சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 10இல் திக்பலம் அடைஞ்சிருக்குது. நல்ல யோக அமைப்புங்க. நம்ம எல்லா இடத்துலையும் முதல்ல யோகத்தை எடுத்துக்கணும். யோகத்தை எடுத்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியுங்கிறதுக்காக தான் இதை முதல்ல சொல்கிறேன். இதுலேருந்து தான் நீங்கள் ஒவ்வொன்றா ஆரம்பித்தாதான் அவங்களுக்கு விட கிடைக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். முதல்ல லக்னாதிபதியை எடுத்துக்கணும். லக்னத்தை யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா லக்னத்தை யாருமே பார்க்கல. லக்னாதிபதியை யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதியையும் யாரும் பார்க்கல. ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு சுபர் வீட்டில் இருக்கிறார், ரிஷபத்தில் இருக்கிறார். நல்ல அமைப்பு. வைகாசி மாதம் பிறந்திருக்காங்க. 6/6/2006 வைகாசி மாதம் நல்ல இடத்துல அவர் வந்து சுக்கிரன் போய் சுபர் வீட்டில் தனிச்சு இருக்கிறார். இன்னொன்று லக்னத்திற்கு லக்னாதிபதி திக்பலம் 10இல் திக்பலம் அடைவது நல்ல யோக அமைப்பு. அப்போ இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா செயல்படுத்தணும்னு முடிவெடுத்து பண்ணுற காரியங்கள் நல்ல நிலைமையில் வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எது எப்படியோ முதல்ல லக்னாதிபதி நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லக்னாதிபதி நல்லா இருந்தால் தாங்க இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை பற்றியே நம்ம யோசிக்க முடியும். இந்த இடத்துல லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கிறாருங்க சூரியன். இப்போ எந்த திசை வந்தாலும் சரி இவங்களை பொறுத்த மட்டும் எதுவுமே இவங்க தனிப்பட்ட முறையில் ஸ்டெப் எடுத்து பண்ணுற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது. இந்த லக்னாதிபதி வலுப்பெற்று திக்பலம் அடைஞ்சிருக்கிறதும் லக்னாதிபதி நல்லா இருக்கிறதுக்கும் நான் இதை சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4, 9 கூடியவர் 1 சொல்லிட்டோம். அடுத்து 9 சொல்லணும்ல. 9னா 4, 9 கூடியவர் செவ்வாயாக வந்து அவர் 12இல் நீசம் பெற்று விட்டார். இதுதான் பிரச்சனையே. 1, 5, 9ல் 1ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து 9ஆம் அதிபதியை பார்க்கும்பொழுது அவர் 12ஆம் வீட்டில் நீசம் பெற்று விட்டார். அதுக்கு அடுத்தபடியாக யாரை பார்க்கணும்? 5ஆம் அதிபதியை பார்க்கணும். அவர் இந்த இடத்துல செவ்வாய் 4, 9 கூடியவர், சூரியன் லக்னாதிபதி ஒரு ஆதிபத்தியம் தான். இப்படி இருக்க இந்த குருவை மட்டும் ரொம்ப இதாக பார்க்கணும். ஏன்னா 5, 8 குறைவராக வந்து விடுவார். அப்போ 8 குறைவராக வரும்பொழுது அந்த 8ஓட அவர் சம்பந்தப்பட்டு விடக்கூடாது. அவர் 3இல் தான் இருக்கிறார், துலாத்தில் தான் இருக்கிறார். அப்போது தான் வீட்டுக்கு 8க்கு 8இல் மறைகிறார். அப்போ இது ஒரு நல்ல அமைப்பு. அப்போது குரு இந்த ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறார். அதுக்கு அடுத்தபடி யார் சப்போர்ட் பண்ண போனால் சூரியனும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் செவ்வாய் மற்றும் நீசம் பெற்றுக்கிறார். இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போ என்ன திசை வருது அதை தான் எடுத்துக்கணும். இப்போ இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா சந்திர திசை. சந்திரன் வந்து சந்திர திசையில் பிறந்திருக்காங்க. அஸ்த நட்சத்திரம் சந்திர திசையில் பிறந்திருக்காங்க. 5 வருஷம் 2006லேருந்து 2011 வரைக்கும் சந்திர திசை.
2011 இருந்து 2018 வரைக்கும் செவ்வாய் திசை, 2018 இருந்து 2036 வரைக்கும் ராகு திசை தான். இந்த ராகு திசையில இப்ப உங்களுக்கு நடக்கிறது, ராகு திசையில புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ராகு என்ன பண்ணும், அடுத்த சுக்கிரன் அப்படி தானே பார்க்க முடியும். அப்படி வரும் பொழுது இது எப்படி வருது, இந்த சனி சுக்கிரனை பார்க்கறது எப்படி, செவ்வாய் குருவை பார்க்கறது எப்படி அப்படிங்கிறதையும், இந்த செவ்வாய் சனி 12 இணைந்தனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கோங்க. சிம்ம லக்னங்க, சிம்ம லக்னம் 6/6/6/2006 சிம்ம லக்னங்க. சிம்ம லக்னமாக வந்து லக்னத்துக்கு 2 சந்திரன் கேது, 3 குரு வக்ரம், 4 6 5 6 6 6 8 ராகு, 9 சுக்கிரன், 10 சூரியன், 11 புதன், 12 செவ்வாய் சனி. இப்படி வர இந்த லக்னாதிபதியான சூரியன் 10ஆம் வீட்டில் திக்பலம் அம்சமான அமைப்பு. லக்னாதிபதி நல்ல வலுப்பெற்றிருக்கிறார். இப்ப இவங்க என்ன கேட்டிருக்காங்க, செவ்வாய் 1 2 3 4ஆம் பாருங்க குருவை பார்க்கிறாருங்க. இது எப்படி, இந்த செவ்வாய் வந்து 4ஆம் பாருங்க குருவை பார்க்கறது தப்பு கிடையாது. ஏன்னா ரெண்டுமே யோகாதிபதிகள். இதை முதல்ல பார்க்கணும். இப்ப இவர் குரு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். லக்னத்திற்கு 5 8 கூடையவராக குரு வந்து அந்த குரு 8க்கு 8 மறைகிறார். இது நல்ல ஒரு யோகம். மொத்தத்தில் இவர் வந்து 8ஆம் வீட்டு கெடுபலங்களை செய்ய மாட்டார். ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ராகு இருக்கும், ராகு இருப்பது அஷ்டமத்தில் இருந்து அந்த அஷ்டமாதிபதி அவரை பார்க்கவில்லை, அவருக்கு மறைகிறார். அப்போ இதுவும் பிளஸ் பாயிண்ட், இதுவும் பிளஸ் பாயிண்ட். எப்பவுமே சிம்ம லக்னத்திற்கு துலாத்தில் குரு இருப்பது நல்ல யோக அமைப்பு. ஏனென்றால் 8க்கு 8 மறைவார். ஒரு பாயிண்ட். இப்ப இங்க ராகுவும் வந்துட்டாருங்க அப்படின்னா, ராகு இருக்கும் வீட்டதிபதியை 8ஆம் அதிபதி பார்க்கல. அப்போ அது யோக அமைப்பு. குருவும் யோகத்தை தான் செய்வாரு, ராகுவும் யோகத்தை தான் செய்வார். இப்படிதான் நம்ம ராகு திசையை எடுக்கணும். பாருங்க, 5 8 குடையவராக செவ்வாய் குரு வந்து அவர் 8க்கு 8 மறைந்து யோகத்தை கொடுப்பார். அதே சமயம் இந்த லக்னத்திற்கு 8 ராகு அமரும் பொழுது அந்த ராகுவும் கெடுதல் பண்ண மாட்டார். அப்போ குருவும் நல்லதை பண்ணுவார், ராகுவும் நல்லதை பண்ணுவார். சரி, இப்ப நம்ம அவங்க கேட்டிருக்கிறது என்ன, இந்த 4ஆம் பார்வையாக செவ்வாய் குருவை பார்க்கிறார். அப்போ 5ஆம் அதிபதி இந்த இடத்துல குரு வந்து 8ஆம் வீட்டை பார்க்காத குரு, அதாவது 8ஆம் வீட்டோடு சம்பந்தப்படாத குருவை இந்த செவ்வாய் பார்ப்பது யோகம். இப்படிதான் பார்க்கணும். இந்த செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக இருப்பாங்க. 7 8 யாரும் இல்லை, 4ஆம் பார்வையில குரு இருக்கிறார். பார்க்கலாம், அவங்களுக்குள்ள பார்த்துக்கலாம். அதே சமயம் இந்த குரு 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறாரான்னு பார்க்கணும். 8ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளல. அப்போ இந்த செவ்வாய் குருவை பார்ப்பது தப்பே கிடையாது, நல்ல யோக அமைப்பு. அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சனி 3ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். 7ஆம் பார்வையில் ஒன்றும் இல்லை, 10ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறார். எப்படி அவங்களுக்குள்ள பார்த்துக்கலாம். ஆனா சனி சுக்கிரன் புதன் இவங்க 3 பேரும் நட்பு கிரகங்கள் அவங்களுக்குள்ள பார்த்துக்கிறாங்க. செவ்வாய் குரு இவங்களுக்குள்ள பார்த்துக்கிறாங்க. அப்போ இது தப்பு கிடையாது, இது யோக அமைப்பு தான். அப்படி வரும்பொழுது இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர்னு சொல்லுவோம் நம்ம சுக்கிரன். இருந்தாலும் இந்த இடத்துல 1 5 9 சுப கிரகங்கள் இருப்பது நல்லது. அந்த வகையில சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் இப்ப அவங்களுக்கு சுக்கிர திசையை பத்தி வரலையே. இப்ப அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது 2006 இருந்து 2011 வரைக்கும் சந்திர திசை, 2011 இருந்து 2018 வரைக்கும் செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசையுமே எப்படி பண்ணா பெரிய யோக அமைப்புகளை கொடுத்திருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் நீசம் பெற்று 6ஆம் அதிபதியோட சேரக்கூடாது. சேர்ந்தா 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் சில, அதாவது எப்படி சொல்றது, பெரிய யோக அமைப்புகளை கொடுக்க விடாமல் பங்கம் பண்ணிடுவார். அதுக்கு அடுத்தபடியா ராகு திசை. இப்போ ராகு திசையில புதன் புத்தி நடக்குது. இந்த ராகு திசையில இவங்களுக்கு 6 8 12 கூடையவர்கள், 6 கூடைய ராகு திசை சனி புத்தி, ராகு திசை குரு புத்தி கூட நல்லா இருக்கும், கெடுதல் பண்ணாது. ராகு திசை சனி புத்தியும் இந்த ராகு திசையில சந்திர புத்தியும் தான் இவங்களுக்கு கொஞ்சம் யோகங்கள் குறையும். மற்றபடி இந்த ராகு திசை நல்ல நன்மைகளை தான் செய்யும். அதுக்கடுத்து பாருங்க, குரு திசை வருது. குருவும் 5 8 கூடையவராக 8ஆம் வீட்டு சம்பந்தப்படாம இருக்கிறது. குரு திசையும் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, சனி திசை வருது. இந்த சனி திசை தான் பார்க்கணும். இப்ப நம்ம பார்க்க வந்தது செவ்வாய் சனி இணைவு. இப்ப செவ்வாய் சனி இணைவுன்னு வரும்போது லக்னத்திற்கு 4 9 கூடையவராக செவ்வாய் வந்து அவர் நீசம் பெறக்கூடாது. அவர் நீசம் பெற்றது மட்டும் தப்பு இல்லை, இந்த 6 7 கூடைய சனியோட சேர்ந்தது ஒரு தப்பு.
அப்போ இந்த செவ்வாயும் சனியும் இணைந்திருந்தாலும் இவங்க திசை வரும்போது டிஸ்டர்ப். 6ஆம் அதிபதி 6 7க்குடையவராகி 6ஆம் வீட்டை பார்ப்பதால் கலஸ்திரஸ்தானத்தை பொறுத்த மட்டும் 7ஆம் அதிபதியால சில பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7க்குடையவர் 7ஐ பார்க்காமல் 6ஐ பார்க்கிறார். ஆனா அதுவும் குரு திசையில வராது, சனி திசையில தான் அந்த மாதிரி பிரச்சனைகளை அது கொண்டு வரும். மற்றபடி குரு திசை நன்மைகளை தான் செய்யும். சனி திசை ஆரம்பிக்கும் போது அதை பத்தி நம்ம யோசிக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த சனி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்க்க கூடாது அப்படின்னு, அதனால இந்த பாதிப்புகளை அது கொடுக்கும் அப்படிங்கிறதா. இந்த சனியை வேற யாராச்சும் பார்த்துருந்தா பரவாயில்ல, வேற யாரும் பார்க்கவும் இல்லை. இந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வந்தாலும் ராகு சந்திரன் கேதுவோட இணைஞ்சிருக்கிறது நல்லது, ஒரு வகையில அது நல்லது. ஆனா இந்த சந்திரன் ஓரளவுக்கு வலுவா இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய அமைப்பு. ஏனென்றால் லக்னாதிபதியும் திக்பலமா இல்லைன்னா தான் யோசிக்கணும். அதுக்கடுத்த புதன் பாருங்க நல்ல நிலைமையில இருக்கிறார், கெடவே இல்லை. 2 11 11 அம்சமாக அமைஞ்சிட்டார். அப்படிங்கிறப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில இதுல நல்ல யோக அமைப்புகளை கொடுத்துருவார். 11ஆம் அதிபதி கெடவில்லை. அதான் அதே சமயம் 7க்குடையவரோட 11ஆம் அதிபதி வலு பெறுவது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில சில பிரச்சனைகள்லாம் வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தபடியா பாருங்க இந்த சூரியன் குரு 2 பேரும் சுப கிரகத்தினுடைய வீட்டில் இருப்பது நல்ல யோகா அமைப்பு. யார் அந்த 2 பேரும்? 1 5 கூடையவர்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அவங்க 2 பேரும் தனியாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது நல்ல அமைப்பு தான். குரு வக்கரம் பெற்றாலும் பரவாயில்லை, யோகா அமைப்பை தான் அவர் கொடுப்பார். துலாத்தில் இருக்கும்போது அவர் யோகா அமைப்பை தான் கொடுப்பாரு. இப்போ இந்த செவ்வாய் சனியை பொறுத்த மட்டும் 4 9 கூடையவராய் கெட்டவது தப்பு, நீசம் பெற்றது தப்பு, சனியோட இணைந்தது தப்பு. அப்ப செவ்வாய் திசை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. செவ்வாய் திசை பெரிய யோக அமைப்புகளை கொடுக்காது. அதாவது 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் கெட்டு போயிருக்கிறதுனால அவங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால பரவாயில்ல அந்த இடத்துல இருந்தாலும் இந்த செவ்வாய் பெரிய யோக அமைப்புகள் என்னதான் திறமையா இருந்தாலும் அவங்கள டெவலப் பண்ண விட மாட்டார். இப்படிதான் வரும். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் கேளுங்க.